எந்த கட்சிக்கும் சார்பில்லாமல் நடுநிலையுடன் செயல்படுவேன் என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் உறுதியளித்துள்ளார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சட்டப்பேரவையின் 2ஆம் நாளான இன்று முதல் நிகழ்ச்சியாக சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வு நடைபெற்றது. இதில் யாரும் போட்டியிடாததால் சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகரனும் துணை சபாநாயகராக ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இதையடுத்து அவை மரபுப்படி சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை அவை முன்னவர் செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் இணைந்து சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். இதையடுத்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் துணை சபாநாயகராக ரவிசங்கர் நியமிக்கப்படுவதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து அவை உறுப்பினர்கள் சபாநாயகர் துணை சபாநாயகர்களுக்கான வாழ்த்துரைகளை வழங்கினர். துணைத் தலைவர் பதவிக்கு திரு மு. ரவிசங்கர் அவர்கள் மட்டும் நியமனம் செய்யப்பட்டு அவரது வேட்பு மனுத்தால் மட்டுமே பெறப்பட்டுள்ளதால் மாண்புமிகு திரு மு. ரவிசங்கர் அவர்கள் இப்பேரவையின் துணைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு மு. ரவிசங்கர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து பேசிய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தமிழகத்தில் அமைதி புரட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் இந்திய துணைக்கண்டத்திற்கு வழிகாட்டும் நாள் நெருங்கி வருவதாகவும் கூறினார். தான் எந்த கட்சிக்கும் சார்பில்லாமல் நடுநிலையுடன் செயல்படுவேன் என்று உறுதி கூறிய அவர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பேசுவதற்கான உரிய நேரம் வழங்கப்படும் என்று கூறினார். மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற கட்சி தலைவர்கள் இங்கே பேசிய கருத்தை மனதிலே கொண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள் மற்றும் மரபுகளுக்கு ஏற்ப நடுவு நிலைமையோடு செயல்பட்டு இந்த அவையின் கண்ணியத்தை காப்பேன் என்று உறுதியினை நான் இங்கே அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.